ராஸ்கல் ஏண்டி அவ்வளோ ஸ்பீடாக அடிச்ச? வலிக்குதாடா? அதுல ஒரு குண்டச்சி கராத்த பழைய பாபுல் இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா பாருங்க, சரண் இங்க வந்துருச்சு. வாய மூடுறா. பட் இவ்வளோ தான் கேமரா பற்றி தானே முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எல்லா கொட்டி அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். இல்லை முன்னாடி வாங்க. ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில். ஆமாம் நந்தினி, எனக்கு பயம்தான். அடி வாங்குறதுல எனக்கு பயம் கிடையாது. எங்கே நாங்கள் சண்டை போட்டுன்னு இருக்கும்போது உண்மையில யாராவது கை வச்சிருவாங்கன்னு எனக்கு பயம். போனால் பிரச்சனை வரன்னு தெரியும். தெரிஞ்ச பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போக எனக்கு பயம். ஃப்யூச்சரில் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உன் கூட நான் இருந்தா உனக்காக நான் எதங்கி சண்டை போடுவேன். அந்த சண்டையில் நான் செத்தா கூட உனக்கு எதுவும் ஆக விட்டுருக்க மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் உன் கூட வாழ முடியாதுன்னு எனக்கு கொஞ்சம் பயம். சண்டையில் நான் செத்தா கூட உனக்கு எதுவும் ஆக விட்டுருக்க. என் பேரு கைய தூக்காத. அந்த சண்டையில் நான் செத்தா கூட உனக்கு எதுவும் ஆக விட்டுருக்க மாட்டேன். சொல்லு. என் பேரு பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. கிருஷ்ணான்ற பேரை சொல்றதுக்கு இவ்வளவு அலப்புற. நிறுத்தி, இனிமேல் நீ ஒன்றும் சொல்ல வேணாம். இனிமேல் உன்னை நம்பி எப்படிடா நான்
காசு கூட வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கரைச்சல் பண்றானே. எனக்கு அப்பவே சந்தேகம். இந்த மாதிரி ஆளுகளை நான் நம்ப கூடாது. அங்க பாருங்க, கொசு அந்த செப்புக்கா ஒத்த கால நிக்கிறா பாருங்க. இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்க. ஹீரா, இந்த டயலாக் எனக்கு தெரியும். நீ தயவு செஞ்சு சொல்ல, எனக்கு ரோல் ஆகுது. ஹீரா, இந்த டயலாக் எனக்கு தெரியும். நீ தயவு செஞ்சு சொல்ல, எனக்கு ரோல் ஆகுது. இப்படி வாழுவேன். தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முழிக்காத. ஆனா நீ இவ்ளோ கோவமா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்புறம் எப்படி வாழ்றது? எனக்கு பிரச்சனை விட்டு போயிடுவேன். சொல்லு, பிராக்டிஸ் பண்ணு. ஏய் சரி, ஏய் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? தான் படிக்காம சாரி, ஏய் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? தான் படிக்காம தான் மக்களையும் படிக்க வச்சு பரவாயில்ல, ஏழு நான் அடியே இல்லாம இருக்கேன். We are standing outside of Talu. Here comes the man of the moment. ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா. ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா. காரில் எடுத்துன்னு போவாங்க. பாண்டி இதோ வந்து விட்டா. புல்லு கட்டே தூக்க முடியாது. அடுத்து புல்லட் இருக்கு. ஆக்ஷன். இந்த கை ஃபுல்லா வரல. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. வராது, செஸ்ட் வரைக்கும் தான் இருக்கு. போலாம்ல, அதான் பொசிஷன். அப்படிதான் ஆமாம். நீ நவுந்து வந்துடுற, ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுற. அப்படி வந்துடுற, நீ வர வேணாம். ஈட்டா தேர்வு ரத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி மீதி ஈட்டா தேர்வு ரத்துன்னு சொன்னதுக்கு ஈட்டா தேர்வு ரத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீதிமன்றத்தில் போய் மீண்டும் வாதாடி அது ஈட்டா தேர்வு ரத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் 6 hours later. ஈட்டா தேர்வு ரத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஈட்டா தேர்வு ரத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஈட்டா தேர்வு ரத்துன்னு அந்த பெரிய மரம், அந்த பெரிய மரத்துக்கடியில அதே மரமா? அந்த மரம் தான். ஈட்டா தேர்வு ரத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீதிமன்றத்துல போய் வாதாடி அதை மீண்டும் கொண்டு வந்திருக்கு யார் காரணம்? 1 2 3 4 கிருவா 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 எல்லாம் கிருவா 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 நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம். முறையாக வந்து கேமராக்கு பின்னாடி நிற்கிறவன் கேமராக்கு முன்னாடி நின்று ஏதோ சின்னதாக பண்ணியிருக்கேன். தம்பி தான் ஃபுல் தேங்க்ஸ் சொல்லணும். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடிட்டிங்கும் டப்பிங்கும் வந்து லைவில் பார்க்குறேன். நான் எப்படின்னா யூடியூப்பில் பார்ப்போம், நிறைய இடத்துல பார்ப்போம். பட் ஃபஸ்ட் டைம் நானே டப்பிங் பண்ணி அந்த எடிட்டிங் பண்ணுறத நேரில் பார்க்கறதும் சூப்பராக இருக்குது. நல்ல டேலண்டடான பட்டிங் ஆர்டிஸ்ட்டே சப்போர்ட் பண்ணுங்க அவர் சேனலுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப டார்ச்சர் பண்ணா இது பண்ணுங்க அது பண்ணுங்க? இல்லை டார்ச்சர்லாம் இல்லை, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் நல்லா தான் சார். இல்லை என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை நீங்க அழுவுறீங்க. இல்லை சார். இல்லை கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்லை வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சிட்டான். எபிசோடு 8
டப்பிங் தான் தரமான செய்தியாக இருக்குது. நடிக்கிறதே பெரிய விஷயம். இதில் இந்த டப்பிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ வேறு லெவலில் இருக்குது. நான் ஒன்று பேசினா அங்கே ஒன்று வருது, அங்கே ஒன்று வந்தால் நான் ஒன்று பேசுகிறேன். ஆண்டவரே எல்லாம் உங்களுக்கு தான் வெயிட்டிங்க. இன்னைக்கு 2 ஷூட் இருக்கு, ஒன்று இந்தியன், இன்னொன்று விக்ரம் 2. எப்படா எப்படி வச்சு இப்படி யோசிக்கிறேன்? மாத்தினேன் ஆனால் பார்த்தியா ஒரே பேரை திரும்பி சொல்ல. அது 2 வேற லெவல். ஒன்றே வரலையா? இல்லை 2 வேற. தம்பி பாவம் ரொம்ப பொறுமையாக ரொம்ப காமாக இல்லைன்னா இது வேறு மாதிரி போயிடலாம்ண்ணா, வேறு மாதிரி பேசுங்கண்ணா. ரொம்ப காமாக சொன்னாப்புல சூப்பராக இருந்துச்சு. என்னோட என்சிசி சீனியர் இவங்கிட்ட தான் 1 வருஷம் நான் டார்ச்சர் பட்டேன். இப்போ நான் அவங்களை டார்ச்சர் பண்ணேன். லைஃப் கருமா. ஆமாம் கருமா. டப்பிங் இஸ் நாட் ஈஸி கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், டப்பிங் இஸ் நாட் ஈஸி. அதுவும் ஹிந்தி தெரியாதவங்க கிட்ட ஹிந்தி பேச சொல்லி சாவடிக்கிறது எவ்வளோ பெரிய தேச துரோகம்னு இப்போ தான் எனக்கு புரியுது. நைட்டு 3 மணி. ஆக்சுவலி இன்றைக்கி சண்டே, நான் வந்து சண்டே ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லின்னு இருந்தேன். பட் ஆனால் என்னோடய டப்பிங் பாதி கூட இன்னும் முடியல, சவுண்டு தொட கூட இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது எப்படி நான் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறேன்னு தெரில. மேக்ஸிமம் நாளைக்கு ரிலீஸ் ஆகாது, மண்டே தான் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க, இது பிஹைண்ட் த சீன்ஸ் தான். நான் இங்கே 3 மணி வரைக்கும் கஷ்டப்படுறது வந்து ஸ்க்ரீனில் அவ்வளோவா தெரியாது, அசால்ட்டாக பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கணும். நான் எப்போவுமே அதுதான் நினைப்பேன். என் கூட டப்பிங் பண்ணவங்க, என் கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த வீடியோவில் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தோணும், அந்த மாதிரி தான் தோணணும். ஸ்க்ரீனில் நமக்கு ஈஸியாக தெரியணும், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க் எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தெரியாமல் ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு க்ரூ வந்து பார்த்துக்கணும். ஸோ அது ஒரு ஜாப் வந்து ரொம்ப அழகாக இந்த வீடியோவில் நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். ஓகே, இன்னும் ரொம்ப பேச விரும்பலை, இன்னும் டப்பிங் நிறையா இருக்குது, முடிக்கணும். ஸ்லீப்லெஸ் நைட்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். விவேக் சார் சின்ன வயசில் நிறையா வாட்டி அவர் காமெடியை பார்த்து சிரித்து கண்ணிலேருந்து கண்ணீர் வந்திருக்கு. பட் இப்போது கண்ணில் கண்ணீர் இருக்குது, ஆனால் சிரிப்பை காணும். உண்மையாக சொல்லப்போனால் நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் பர்சன், நிறைய பேர்கிட்டலாம் பழக மாட்டேன். அதனாலே நிறைய நேரம் டிப்ரெஸ்ஸாக இருந்திருக்கேன், சோகமாக இருந்திருக்கேன். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது விவேக் சார் தான், அவரோட காமெடி தான். அதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம், ரொம்ப சின்ன விஷயம், என் வீட்டு பின்னாடி அவர் பேரில் ஒரு செடி நட போகிறேன். லவ் யூ விவேக் சார், I miss you badly. Bye.